ஹலோ ஆல், இந்த வீடியோவில் வந்து நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல்னால் என்ன, கரண்ட் டிவிஷன் ரூல்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வோல்டேஜ் டிவிஷன் ரூல்னால் லெட்ஸ் see the circuit. Here we have a voltage source. இதோட வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 10 வோல்ட். இங்கே வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டர் R1 இருக்குது, அதோட வேல்யூ 2 ஓம். ரெசிஸ்டர் R2 அதோட வேல்யூ 2 ஓம். இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் எனக்கு இந்த நோட் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பிரான்ச் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அப்போ ரெசிஸ்டர் வந்து நம்மளுக்கு பேரலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் டிவிஷன் ரூலில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா, வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் R1 தட் இஸ் V1, வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் R2 தட் இஸ் V2. ஸோ V1 என்ன, V2 என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சீரீஸ் சர்க்கியூட் நம்ம பார்க்கும்போது கரண்ட் வந்து எப்போவுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த பிரான்ச்லேயும் சரி இந்த பிரான்ச்லேயும் சரி நம்மளுக்கு என்டையர் சர்க்கியூட்டில் வந்து சீரீஸ் சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். வோல்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு V1 அண்ட் V2வாக வந்து டிவைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், அந்த டோட்டல் கரண்ட் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஓம்ஸ்லா படி I is equal to என்னது, V divided by R. ஸோ சீரீஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். R equivalent which is equal to R1 plus R2. ஸோ V divided by R1 plus R2. ஸோ இது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், V1 என்ன V2 என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ V1 which is equal to I into R1. ஸோ அப்போ I வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். V divided by R1 plus R2 multiplication R1. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு V1 வந்து V into R1 by R1 plus R2 கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் R2, V2 என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். V2 which is equal to ஓம்ஸ்லா படி I into R2, V divided by R1 plus R2 into R2. ஸோ அப்போ நம்ம V1 கால்குலேட் பண்ணிட்டோம், V2வும் கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, அப்ளைடு வோல்டேஜ் இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே காமனாக வந்து அப்ளைடு வோல்டேஜ் இருக்குது. தென் நீங்கள் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் R1 பார்க்குறோம். ஸோ அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டர் தான் வந்து நம்மளுக்கு நியூமரேட்டரில் இருக்குது. அதே மாதிரி V2ன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வந்து R2 தான் இருக்கும். டினாமினேட்டரில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சம் ஆஃப் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா வந்து எப்படி எழுதலாம், வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் which is equal to applied voltage multiplication corresponding resistance divided by sum of the total resistance. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருந்துச்சு, இதில் நீங்கள் V1 V2 கால்குலேட் பண்ணணும்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கரண்ட் டிவிஷன் ரூல் இன் parallel resistance. ஸோ இந்த நெட்வொர்க் பாருங்கள், இது வந்து அப்ளைடு வோல்டேஜ். இதில் வந்து ரெண்டு ரெசிஸ்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேரலாக வந்து